ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎன்கே குட்டீஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறதுக்காக கிளம்பிட்டோம். மாரியம்மன் கோவிலில் வந்து அதுக்கு எதிரில் இருக்க மரத்துக்கு கம்பத்துக்கு வந்து 15 நாளாகவே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. கம்பம் வட்டதுலேருந்து நாங்கள் வந்து இன்றைக்கி தான் போகிறோம், அமாவாசை அன்னைக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ராட்டினம்லாம் கோவில் பக்கத்தில் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ. அப்புறமா நாங்கள் பிடிச்சி நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப வந்துட்டோம். போன உடனே இந்த போலீஸ் அவரோட ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருந்தார், டிஎஸ்பி. அவர் கூட்டிகிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தீச்சட்டியை வெறும் கையில் வச்சு டான்ஸ் ஆடிட்டு தீச்சட்டி எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் எவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்துட்டு அதுவும் வெறும் கையில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நமக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படியே அளவுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவாக ஊற்றிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. கத்தி அளவு இதை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சதுனால பேசக்கூடாது முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து இன்னைக்கு வந்து அடுத்த நாள் சாமி வந்தது. நாங்கள் போய் அங்கே பார்க்குறப்ப அப்புறமா வெளியே தண்ணி ஊற்றிட்டு வந்தப்ப தேர் வந்துட்டு இருந்துச்சு. தேர் அந்த உள்ள ஏரியாவுக்கு மட்டும் அந்த அத்து வரைக்கும் மட்டும் இந்த தேர் வந்து போயிட்டு வருமாமா. சாமி வந்தது. நாங்கள் சாமி கும்பிட்டு திரும்ப வந்துட்டோம். நாங்கள் அடுத்த நாள் நைட்டு வந்து ஒரு இது போயிருந்தோம். தேர் சாமி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கரும்பு தொட்டியில் குழந்தையெல்லாம் போட்டு நிறைய கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா பால் குடம், தீர்த்த குடம், அக்னி சட்டி, அளவு குட்டி, டான்ஸ் ஆடுறது, நிறைய பேத்துக்கு சாமி வந்துடுச்சு. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு சாமி கத்தி அளவெல்லாம் பண்ணாங்க. எப்படி அக்னி சட்டி எண்ணெய் ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்னி சட்டியில் பத்தாவதுக்கு நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக வந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப அமாவாசைக்காகவும் வீட்டுக்கு வந்து சமைச்சு ரெடி பண்ணிட்டோம். ரைஸு, சாம்பார், பருப்பு, பாயாசம், கீரை, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு எல்லாம் ரெடி பண்ணி படையல் போட்டு சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போதுமே அமாவாசைக்கு வீட்டில் இருந்தால் அப்படி தான் செய்வோம். கோயிலுக்கு போனால் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே சாமி கும்பிடுவோம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி படையல் போட்டு சாமி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.